Hi guys, welcome to Madly Meals. Hope you all are doing very good. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் என்ன vlogல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஃபலூடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். முடிஞ்ச வர வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே புரியும். ஸோ வாங்க இன்க்ரீடியன்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு 4 கப் அளவு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். சரியாக 1 லிட்டர் பால் வரும். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், அதே போல் 1/2 கப் அளவு சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் தேவைப்படும். அது கூடவே கொஞ்சம் பாதாம் பிஸ்தா நட்ஸு ஆப்ஷனல் தான், பட் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூடவே 1/2 கப் அளவு நான் இன்னும் கொஞ்சம் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக கசகசா எடுத்து வச்சிருக்கிறேன். 2 பேக்கெட் ஜெல்லி எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்ய முன்னாடி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் உங்களோட கசகசாவை ஆட் பண்ணி அதே கப் அளவுக்கு ஃபுல்லாக தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சைடாக செட் பண்ணி வச்சுடுங்க. மறுபடியும் இன்னொரு பவுலில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் அதையுமே ஆட் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் அளவு பால் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கட்டிகளே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. 0 கட்டிகள் இருக்கணும். நாங்கள் பாலில் இதை மிக்ஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் கல்லாகி இருக்கும். மறுபடியும் நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு தான் இதை ஆட் பண்ணணும். பட் இப்போ நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும் அது பாலோட. அப்போ டேஸ்ட்டும் நல்லாவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 0 லம்ஸ் இல்லாமல் நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி அதை வேறையாக எடுத்து வச்சுடுங்க. அதுவுமே செட் ஆகி வரும். ஸோ அடுத்த ப்ராசஸாக இதை நாங்கள் கப்பில் அரைச்சிக்க போகிறோம். இது ஆக்சுவலாக பாதாம் பிஸ்தாவை நீங்கள் அரைச்சி பவுடராக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கடைகள்லாம் அப்படி தான் உங்களுக்கு நார்மலாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற அந்த 1 லிட்டர் பால் அதை நீங்கள் ஸ்லோ ஃபயரில் அடுப்பில் வச்சு அதை நீங்கள் அழகாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில். இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் சூடாக்கி எடுத்துக்க போகிறோம். பால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு இதை அழகாக சூடாக்கி எடுத்துக்குங்க. ஸ்டார்டிங்லேயே பால் நல்லா பொங்கி வந்துடக்கூடாது. ஏன்னா மேலே ஆடை வந்துடுச்சு அப்படின்னா இந்த ஃபலூடாக்கு வந்து சரியான ரெசிபியாக வராது. அதனால நீங்கள் ஃபயரை ஸ்லோ பண்ணி கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரியே செஞ்சுட்டே இருக்கணும். உங்களுக்கு ஃபயரை அப்படி தான் நீங்கள் இதுக்கு செஞ்சு எடுக்கணும். பட் நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக வரும். டேஸ்ட்டுமே அந்த மாதிரி இருக்கும். இப்போ பால் நல்லா சூடாகி வந்துடுச்சு கொஞ்சம். இப்போ இந்த கட்டத்தில் நாங்கள் பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் பவுடரை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா குடிக்கும் பொழுது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன பீஸாக அந்த நட்ஸ் கடிப்படும் போது இன்னுமுமே அல்டிமேட்டான டேஸ்ட் எங்களுக்கு கிடைக்கும். ஃபலூடா நார்மலாக பிளெண்டரில் தான் அரைப்பாங்க. ரோஸ் வாட்டர்லாம் ஆட் பண்ணி ரோஸ் சிரப்பெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி தான் ஃபலூடா ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது கொஞ்சம் வேறு ப்ராசஸ், பட் டேஸ்ட்னா அந்த மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே. இப்போ நீங்கள் இந்த கட்டத்தில் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே, அதாவது 1 to 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் சுகர் செக் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் 4 கப் பாலுக்கு 1/2 கப் சுகர் தான் சரியான ரேஷியோ. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கட்டத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடர் அதையுமே நீங்கள் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலுமே கீழே அடியில் போனதெல்லாம் இன்னொரு தடவை மிக்ஸ் ஆகி பட்டு வந்துடும். ஸோ இப்போ இந்த பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறீங்க. பட் நீங்கள் ஆடை வர விட்டுடாதீங்க. ஃபயரையுமே கொஞ்சம் மீடியமில் கொஞ்சம் ஸ்லோவில் மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிடுங்க. பட் ஹையில் வச்சிடாதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா பால் ரொம்பவே கொதிச்சிடுச்சுன்னா மேலே ஆடை வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஆவி வந்ததுக்கு அப்புறமா ஓரத்தில், அதாவது சட்டிட ஓரத்தில் வந்து உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு லேயர் மாதிரி ஒட்டி பிடிச்சிட்டு வர ஸ்டார்ட் பண்ணும். அந்த கன்சிஸ்டன்சி தான் சரியான கன்சிஸ்டன்சி, எங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. அது வரைக்குமே இதுக்கு ஒரு டைம் இல்லை. உங்களோட ஃபயரை பொறுத்து தான் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கணும் நான் ஸ்டாப்பாக.
ஸோ இந்த நட்ஸ் பவுடர், இந்த கஸ்டர்ட் மிக்ஸு, அதோடைய பால் இதெல்லாம் போடும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட நாங்கள் ஜெல்லி கூட சேர்த்துக்க போகிறோமா, அதுவுமே ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சம்மர் டைமில் எல்லாம் ரொம்பவே சூடாக இருக்கிற டைம்ல எல்லாம் கூலாக குடிக்கணும் போல் இருக்கிற டைம்ல எல்லாம் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. என்னோட சட்டிட ஓரங்களை பாருங்கள், அதில் அப்படியே ஒரு பால் வந்து ஒட்டி பிடிச்சிட்டு வருது. இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு பவுலுக்கு இதை அழகாக ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஷிஃப்ட் பண்ணினதுக்கு அப்புறமா நல்லா ஆற விட்டுடுங்க. இது நல்லா 0% ஆறினதுக்கு அப்புறமா 2 to 3 hours, மேக்ஸிமம் 2 to 3 ஹவர்ஸ்க்கு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் போட்டுடுங்க. இது நல்லா கூலாகி வரணும். ஒரு 2 hours வரை நீங்கள் கண்டிப்பாக போட்டுடுங்க. நல்லா கூலாகி வந்தால் தான் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதை ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறமா நாங்கள் ஜெல்லி தான் இப்போ ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் இந்த ஜெல்லி பேக்கெட்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து, நீங்கள் எந்த மாதிரியான ஜெல்லி வாங்குறீங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த ஜெல்லியை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்கிற ஜெல்லி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பக்கெட் 2 உடச்சி போட்டுட்டு இந்த மாதிரி 250 ml இந்த ஒரு கப்பு, அதாவது ஒரு பெட்டிக்கு ஒரு கப் அளவு தான், ஒரு கப் அளவு நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டர், ஒரு கப் அளவு நல்லா நார்மல் வாட்டர், அந்த மாதிரி நாங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ரேஷியோ எப்படி பார்த்தீங்கன்னா 2 கப்பு ஃபுல்லாக ஹாட் வாட்டர், 2 கப்பு நார்மல் வாட்டர் நல்லா ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 0வா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் அந்த ஜெலட்டின் வந்து ஃபுல்லாகவே நல்லாவே மிக்ஸ் ஆகி பட்டுடும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலரில் வேணாலும், எந்த ஃப்ளேவரில் வேணாலுமே உங்களுக்கு ஜெல்லி சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியுமா இருக்கும், இந்த ஜெல்லி செய்கிற மெத்தடெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். நான் இன்றைக்கி ரெட் கலரில் இருக்கிற ராஸ்பெரிஸ் அந்த ஜெல்லி தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இப்போ இதையுமே நாங்கள் ஒரு 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரீசரில் வேண்டாம், கீழே ஃப்ரிட்ஜிலே போடுங்க. ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா சம்டைம் மேலே ஐஸ் படிஞ்சு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ஜெல்லியை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அழகாக 2 hours அப்புறமா ரெடியாகி வந்துடுச்சு சூப்பராக. இப்போ நீங்கள் இந்த ஜெல்லியை எப்படி வேணாலுமே கட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸ் வேணும்னாலும் அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய பீஸ் வேணும்னா நீங்கள் பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும் இல்லை, இந்த ரேஷியோக்கு வந்து நீங்கள் ஒரு பேக்கெட் ஜெல்லி கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குமே, ரொம்ப சூப்பராக இருக்கும் 2 பேக்கெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்கன்னா, அதனால நான் 2 பேக்கெட் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா மில்க் ரேஷியோலாம் அந்த சேம் மெஷர்மெண்ட் தான். ஸோ இதை நான் இப்போ அழகாக இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் எல்லா ஜெல்லியுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரிட்ஜில் நாங்கள் வச்சுக்கிற ஃபலூடாவை வெளியே எடுத்துக்க போகிறோம். வெளியே எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் கன்சிஸ்டன்சி நாங்கள் வைக்கும்போது கொஞ்சம் வாட்டரியாக இருந்துச்சு, எடுக்கும்போது நல்லாவே திக்காயிடுச்சு. இப்படி தான் வரணும். இப்போ நீங்கள் ஜெல்லியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சம்டைம் நீங்கள் ஜெல்லியை கட் பண்ணும்போது சேர்ந்து வரும் இல்லையா, அதை நீங்கள் ஸ்பூன் வச்சு சரி, கத்தி வச்சு சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடுங்க அழகாக. ஸோ நான் கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக தான் கட் பண்ணினேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஜெல்லி கொஞ்சம் பெருசாக போடணும், அப்படி தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே விருப்பம், அப்படி தான் அவங்களும் ஆசையாக குடிப்பாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் பெருசாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணி அழகாக வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த ப்ராசஸாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கசகசா அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கசகசா இல்லாமல் ஃபலூடா பாசிபிளே இல்லை. நாங்கள் டெஃபினட்டாக எல்லாருமே விரும்பி குடிக்கிற ஒரு விஷயம். அதனால் கசகசாவையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அழகாக விட்டுடுங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக அப்பிடைசிங்காக லுக்கிங்காக இருக்குது, டேஸ்ட்டுமே அந்த மாதிரி இருக்கும். இது கூடவே ஒரு மூடி அளவு வெண்ணிலா சேர்த்துக்குங்க. வெண்ணிலா டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும், அதே போல் வாசமுமே சூப்பராக இருக்கும் இந்த ஃபலூடாக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வெரி ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் இதை அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 பீஸ் செரி,
ஒரு 6 பீஸ் ஆப்பிள் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தின் ஸ்லைஸாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சர்வ் பண்ண போகிற கிளாஸில் நீங்கள் ஃபலூடாவை அழகாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இதை அழகாக டெக்கரேட் தான் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் செரி தான் வைக்கணும்னு இல்லை, ஆப்பிளும் வைக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்ட்ராபெரி இருந்துச்சுன்னா அதை கூட வைக்கலாம். அழகாக பனானா கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் இஷ்டமான மாதிரி இதை டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 செரியும் கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்லைசஸ் ஆப்பிளையும் தான் நான் இதை அழகாக மேலால் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் டெஃபினட்டாக சொல்லுங்கள். அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ். இந்த வீடியோ மாதிரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை until then take care. Bye bye.